அரசாங்கமே நோ சொன்ன பிறகு ஒரு லெஜண்ட் பண்ண மிகப்பெரிய சம்பவத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஐ எம் விக்கி, இட்ஸ் டைம் டு எக்ஸ்பிளைன் விக்கிஸ் வெரிட்டஸ். மைக்கேல் ஜாக்சன் உலக புகழ்பெற்ற பாப் பாடகர் தான் மைக்கேல் ஜாக்சன். 1996 பிரேசிலில் ரியோ டி ஜெனிரோவில் ஃபெவேலான்ற நகரில் ஷூட் பண்ணுறதுக்காக பெர்மிஷன் கேட்டார். இதுக்கு அரசாங்கம் தர மறுத்துருச்சு. அதுக்கான காரணங்களா, இது ரொம்ப டேஞ்சரான பிளேஸ்னும், இங்கே உங்களுக்கு பெர்மிஷன் இல்லைன்னும், நீங்கள் எங்களோட நாட்டோட இமேஜை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி பாட்டு எழுதுறீங்கன்னும் அவங்க தர மறுத்துட்டாங்க. இருந்தாலும் திரும்பி போக மறுத்த மைக்கேல் ஜாக்சன் அங்கே இருக்க லோக்கல் கேங் லீடர்ஸோட சப்போர்ட்டோட, ஆயிரக்கணக்கான மக்களோட சப்போர்ட்டோட தே டோன்ட் கேர் அபவுட் அஸ் அப்படின்ற ஒரு பாட்டை பெர்ஃபெக்டாக ஷூட் பண்ணி முடித்தார். இன்றைக்கி வர மைக்கேல் ஜாக்சனோட ஆல்பமில் மோஸ்ட் பவர்ஃபுல்லான சாங்காக அதுதான் இருக்குது. இதை ஷூட் பண்ணும் போது அவருக்கு போலீஸ் பர்மிஷன் இல்லை, கவர்மெண்ட் பர்மிஷன் இல்லை, முழுக்க பீப்புள்ஸ் பவரில் தான் அவரோட பவரை காமிச்சு அவர் ஷூட் பண்ணி முடித்தார். ஸோ இந்த சம்பவம் மூலயமா சில நேரங்களில் கவர்மெண்ட்டை விட பீப்புள்ஸோட பவர் அதிகம்னோ, இவங்கள மாதிரி ஆட்கள் அந்த பீப்புள்ஸோட பவரை வச்சு சிறப்பாக செஞ்சு முடிப்பாங்கன்னோ நமக்கு தெரிய வருது. மைக்கேல் ஜாக்சனோட இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.